எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிஹரி. ரஜினி சார், கமல் சார் இணைந்து நடிக்க போற படத்துல வில்லனா எந்த நடிகர் நடிக்க போறதா நியூஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்டிங் அப்டேட்னா அது இதுவா தாங்க இருக்கும். பர்டிகுலரா KKHRK ரீயூனியன் ப்ரோமோ ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நிறைய பேர் எப்பா ஹீரோ யாருப்பா ஹீரோ யாருப்பா ஹீரோ யாருதான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ப்ரோமோவை எத்தனை தடவை பார்த்தாலும் பெருசா பிடிபடவே இல்லைங்க. ஹீரோ இவரா இருப்பாரோ இல்ல இவருக்கு வில்லனா இவர் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட கமல் சாரும் ரஜினி சாரும் 47 வருஷம் கழிச்சு ஒரு படத்துல இணைந்து நடிக்க போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்து இருக்குங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாலே படம் தோல்வி அடையவே அடையாது. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து இவங்களோட படங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிருக்கு, மக்கள் மத்தியிலையும் நல்ல பாராட்டையும் பெற்றிருக்கு. அதே வரிசையில தான் இந்த படமும் இருக்க போகுது. அதனால தான் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு சம்பவம் நமக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. தயாரிக்க போறது நெல்சன், கமல் சார், ரஜினி. இவங்க 3 பேருமே தான். ஆக்சுவலா ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட கமல் சார் மேல ரஜினி சார் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்காருன்னு இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தின் மூலமா உங்களுக்கு தெளிவா புரியுங்க. ஆக்சுவலா கமல் சார் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மூத்தவரா இருக்காரு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அப்படியாப்பட்ட ஒரு மூத்தவருக்கு மரியாதை செலுத்துற விதமா இந்த ப்ரோமோல நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா கமல் சார் பேரு முதல்ல வரும், அதுக்கப்புறம் ரஜினி சார் பேரு அடுத்ததா வரும். ஸோ இப்படி ஆர்டர் வாரியா வந்ததுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். அது ரஜினி சார் இன்ஸ்டண்டா அன்வான்டா நெல்சன்ட்ட போய் கமல் சாருக்கே தெரியாம முதல்ல கமல் சார் பேரை போட்டுருங்க, அதுக்கப்புறம் என் பேர் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெல்சன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஏன்னா யாரோட பேரு முதல்ல வரணும், யாரோட பேரு இரண்டாவதா வரணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ரஜினி சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க அனைத்து பேருமே அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க, இன்க்ளூடிங் நெல்சன் அவர்கள் அப்புறம் கமல் சாரை பொறுத்த வரைக்கும். இது உண்மையிலே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சுங்க. இப்போ புரியுதாங்க கமல் சார் மேல ரஜினி சார் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி கமல் சார் சளைச்சவர் இல்லைங்க, ரஜினி சார் மேல இவருக்கும் அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, மரியாதை இருக்குங்க. இவரு எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? இந்த படத்தோட டைரக்டரை முடிவு பண்றது ரஜினியா தான் இருக்கணும், இந்த படத்தோட கதையை முடிவு பண்றது ரஜினியா தான் இருக்கணும், இந்த படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க, டெக்னீஷியன் யாரு அப்படிங்கிற A to Z காஸ்ட் அண்ட் க்ரோ சம்பந்தமான அனைத்து வேலைகளையுமே ரஜினி அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. ஸோ ரஜினி சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்ண போறேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சொல்றது தான் தாரக மந்திரம் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. ஸோ ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு அன்பா இருக்கிறது உண்மையிலே எனக்கு பர்சனலா வியப்பாதாங்க இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை சம்பந்தமா முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க வியப்படைய போறீங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மேட்ரு இப்ப கையில கிடைச்சிருக்குங்க. ஆக்சுவலா இது நான் ரூமரா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு படத்தோட ஷூட்டிங் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல இந்த நடிகர் நடிப்பாருப்பா, இந்த படத்துல இந்த நடிகர் நடிப்பாருப்பா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது, சகஜமான ஒண்ணுதான். பட் ஆனா முக்கியமான ஒரு படமா இருக்கிறதுனால எந்த நடிகர் பேர் அடிபடுறப்ப கொஞ்சம் யோசிச்சேன்.
அதுக்கப்புறம் ஓகே ரைட்டு, இவங்க 2 பேத்துக்கும் இந்த நடிகர்கிட்ட நல்ல நட்பு இருக்கு. ஆல்ரெடி வந்து ரஜினி சார் வந்து இந்த நடிகர் கூட தளபதி படத்துல ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ கமல் சார் வந்து இந்த நடிகர் கூட எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையல. பட் ஆனா வந்து மூணு பேருமே வந்து நல்ல நண்பர்களா இருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கையில கண்டிப்பா வந்து இந்த படத்துல வில்லன் ரோலா, ஸோ அதன்படி பார்க்கையில கண்டிப்பா வந்து இந்த படத்துல வந்து வில்லன் ரோலா இவர் தான் நடிப்பாருன்னு அடிச்சு சொல்றாங்க. யார் தெரியுமா? அபிஷியல் நியூஸ் மீடியா. ஸோ இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி நெல்சன் அவர்கள் வந்து இந்த நடிகரை மீட் பண்ணி படத்தோட கதையை சொல்லிட்டாரு, இந்த நடிகரோட டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து ரஜினி சார்ட்டையும் கமல் சார்ட்டையும் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல. இவங்க 2 பேருமே வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ ரஜினி சார் கமல் சார் படத்துல வில்லனா நடிக்க போறது மம்புட்டி அவர்கள் தான். இப்படியாப்பட்ட நியூஸும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிரா தாங்க இருக்கு. பட் ஆனா வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஒரு விஷயம் மட்டும் இந்த படம் சம்பந்தமா எனக்கு தெளிவா புரியுதுங்க. ஸோ இந்த படத்துல வந்து வில்லனா நடிக்க போறது கமல் சாரும் கிடையாது, ரஜினி சாரும் கிடையாது. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல் சாரும் ரஜினி சாரும் ஹீரோவா தான் வரப்போறாங்க. ஆனா வில்லனா நடிக்க போறது என்னமோ வந்து மம்புட்டியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே சந்தேகம் வருது. ஏன்னா மம்புட்டி அவர்கள் வந்து களம் காவல் படத்துல வில்லன் ரோல்ல வந்திருந்தாரு. ஸோ மிரட்டி விட்டுருப்பாப்ல. ஸோ அந்த சமயத்துல, அதாவது களம் காவல் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல, படத்தோட ப்ரொமோஷன் சமயத்துல ஒரு சில மீடியாவுக்கு மம்புட்டி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல ஆங்கர் ஒரு சில கேள்விகள் வந்து மம்புட்டி அவர்களை களம் காவல் படம் சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்க ஹீரோவா இல்ல வில்லனா? நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மம்புட்டி அவர்கள் வந்து நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கட் அண்ட் ரைட்டான ஒரு பதில சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்க ஹீரோ டீம் பேசல, ஒரு வில்லன் டீம் பேசல, ஒரு நடிகர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா தெளிவா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மம்புட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லன் ரோலா இருந்தாலும் சரி, ஹீரோ ரோலா இருந்தாலும் சரி, இல்ல சப்போர்ட்டிங் ரோலா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோலா இருந்தாலும் சரி, அசால்ட்டா பண்ணுவாப்ல. ஏன்னா இவர் ஒரு நடிகரா இருக்கிறதுனால, இவரே இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறதுனால, ஒரு நடிகர் எந்த ஒரு கேரக்டரையும் பண்ணணும், அப்படி பண்றவன் தான் நடிகர் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமா தெளிவா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. கேஹெச் ஆர்கே ரீயூனியன் படத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நெல்சன் அவர்கள் பண்ண போறாரு. இந்த விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையிலே மரண சம்பவமா இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை பத்தி நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட இந்த படம் சம்பந்தமான அபிஷியல் அப்டேட் வந்தாதாங்க நமக்கே தெரிய வரும் மம்புட்டி அவர்கள் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரா இல்லையான்னு. உங்களை மாதிரி தான் நானும் அபிஷியல் அப்டேட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயம் கேஹெச் ஆர்கே படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2027 தான் ஆரம்பிக்க போறாங்க. அதே சமயம் 2027 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்பன்னு நமக்கு தெளிவா தெரிய வருங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.